ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இப்போ சிம்ம ராசிக்கு கடுமையான பாதிப்புகள் இருக்குன்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஜோதிடத்தில் ஐநூறு செல்வராஜ் அவர்கள்னா ஒரு பேர் புகழ் வாங்கியிருக்கீங்க உங்க ஏரியாவில். சிம்ம ராசியை பற்றி உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்க ஐயா. சிம்ம ராசின்னு எடுத்துக்கிட்டோம்னா காலபுருஷன் தஞ்சாவூர் ராசி. இப்போ ராசிக்கு 8ல் வந்து சனி பகவான் இருக்கிறாரு. சரிங்க. இப்போ 2 வருஷம் வந்து அவங்க வந்து சிம்ம ராசி வந்து கடக சனியில் இருக்கிறாங்க. சரிங்க. கடக சனியில் பெரிய பாதிப்புலாம் சந்திச்சாங்க. சரிங்க. அது எப்படி இருந்தாலும் இப்போ வந்து அஷ்டம சனி நடக்குதுன்னா அவ்வளோ பாதிப்பு கொடுக்காது. சரி. இருந்தாலும் நம்ம வந்து வண்டி வாகனங்களுக்கு போகும்போது ரொம்ப கவனமாக போகணும். சாட்சிக்கு எடுத்து வந்து யாருக்கும் போடக்கூடாதுங்க. சரிங்க. இதுக்கு என்ன கோயில் வழிபாடு என்னங்க ஐயா? இதுக்கு வந்து பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கோயில் வழிபாடு பார்த்தீங்க அப்படின்னா குலதெய்வ வழிபாடு. நம்ம கர்மாக்களை வந்து நம்ம தனியோட கர்மாக்களை வந்து குலதெய்வம் வந்து குலதெய்வம் தான். சரி. அப்போ குலதெய்வ கோயிலுக்கு கண்டிப்பாக ஏதாவது நேர்த்திக்கடன் இருந்தால் கண்டிப்பாக செஞ்சுருக்கீங்க. சரி. நேர்த்திக்கடன் இல்லாட்டி வழிபாடு கண்டிப்பாக செய்யணும். அது இல்லாமல் அனுமன் வழிபாடு சனிக்கிழமை துளசி மாலை வாங்கிட்டு போய் சரி அனுமன் கோயிலை போயிட்டு வழிபாடு செஞ்சு வந்தால் ஒரு நல்ல சிறப்பு. சரி. இந்த வருடம் சிம்மராசிக்கு ஏதாவது ஒரு நல்ல செய்தி இருக்காங்க இருக்குங்கய்யா. அதாவது நீண்ட நாட்களில் குழந்தை இல்லாமல் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. ஒரு வருஷத்துல குழந்தை கிடைக்கிறது கண்டிப்பாக குழந்தை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பல வருஷமா குழந்தை இல்லாதவங்களுக்கு கூட கண்டிப்பாக இருக்குங்கய்யா. முயற்சி பண்ணால் கண்டிப்பாக குழந்தை இருக்கு சிம்ம ராசிக்காரங்க. இந்த வருஷம் குழந்தையில் வந்து ஆண் குழந்தை அதிகமாக கிடைக்குமா இல்லை பெண் குழந்தை அதிகமாக கிடைக்குமா? ஆண் குழந்தை அதிகமாக கிடைக்குங்கய்யா. ரொம்ப சிம்மராசியை பற்றி இவ்வளோ அழகாக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக செலவிட்டதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி.